இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இறால் தொக்கை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் பாருங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட இதை சேர்த்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மிளகாய் தூள் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டிங்கன்னா கலர் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1.5 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நல்லா எண்ணெயிலே எல்லா மசாலா தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பாருங்கள் எண்ணெயில் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளியை நல்லா பியூரி அடித்து வச்சுருக்கேன், மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். நம்ம ஏன் இப்படி மிக்சியில் அடித்து சேர்க்குறோன்னா நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும், அதனால மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் கொதிக்கணுங்க. தக்காளி இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும், தக்காளியோட பச்சை வாசனை. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அது வரைக்கும் நம்ம தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நான் ஒரு 1 கிலோ இறால் நல்லா உரித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இறால் க்ளீன் பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அந்த இறால் நம்ம இப்போது சேர்த்துடலாம். இந்த தொக்கு சுடுசாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த இறாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இறாலுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஒரு 10 நிமிஷத்தில் இறால் சீக்கிரமே வெந்துடும். அதுவே தண்ணி விட்டு அதுவே நமக்கு வெந்துடும். அதனால் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். சிம்மில் ஒரு 10 நிமிஷம் நான் சிம்மில் வச்சுருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இறாலும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும், அதை இதோட சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான், ஒரு சீக்கிரமே ரொம்ப செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் ப்ரானு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.